மெரினாவில் ஃபுல்லாக டே அண்ட் நைட் இருந்து கடைசியில் போலீஸில் அடி வாங்கின வரைக்கும் இருந்த ஒரு சவுந்தர். முன்னாடி நின்று பேசிட்டு அப்புறம் அடி வாங்குற அன்னைக்கு இல்லாத ஆள் கிடையாது அவர். இங்கே போலீஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் டிவியில் பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவது சவுந்தர் தான். அழுதுகிட்டே பேசினார். நான் வந்து இங்கே அந்த குப்பத்துக்குள்ள ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கேன் தலைவா அப்படின்னாரு. ரோடு வழியாக நடந்து ஓடி தப்பிச்சு வந்தவர் ஒரு உண்மையான போராளி. பெரிய பெரிய வெரி ஆம்பிஷியஸ். ஸோ அதில் ஒன்று வந்து பெரிய ஹீரோ ஆகணும், தமிழ் சினிமா மாற்றணும். மூணாவது வந்து பெரிய அரசியல்வாதி ஆகணும். நாலாவதாக சிஎம் ஆகணும். அடுத்து அப்படி படிப்படியாக பிரசிடென்ட் ஆகணும். எல்லாம் வச்சிருக்காரு. தமிழ் பிள்ளையை மாற்றி காட்டணும். 2 நாட்டுக்கு நல்லது பண்ணணும். 3 சிஎம் ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு 2 ரொம்ப கஷ்டம். 3வது முயற்சி பண்ணால் சீக்கிரம் நடந்துடும். கொஞ்ச நாளாகவே அன்றைக்கி விசால் அவர்கள் எதாவது செஞ்சாலும் அப்படி சொல்கிறாங்க. நடிகர் தேர்தலுக்கும் சொன்னாங்க அவருக்கே தேவையில்லாத வேலைன்ட்டு. இப்போ அடுத்து தயாரிப்பு சங்க தேர்தல் வருது, அதில் நிற்கிறாரு. இப்போ நிறைய சொல்கிறாங்க அவருக்கே தேவையில்லாத வேலைங்கிறாங்க. இன்னொன்று சொல்ல போகிறாங்க, நாளைக்கு அவர் வந்து நெடுவாசல் போக போகிறார். நீங்கள் போகாமல் இருந்தாதீங்க, போங்க. அதான் இப்போ நம்ம நாட்டுக்கு முக்கியமான வேலை, தேவையான வேலை அது. ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் பற்றி சவுந்தர் சொல்லிட்டு இருந்தார். பல லெஜெண்டரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து கோ டைரக்டராகவும் டைலாக்ஸ் ஒர்க் பண்ணுது. ஸோ அது இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயும் சாங் பார்க்கும்போதே தெரியுது. வெரி கண்டென்ட் ஓரியன்ட், வெரி ஸ்ட்ராங் ஃபில்மாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் த மியூசிக் டைரக்டர் ராம். அவரோட ப்ளே பண்ண சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ படத்தோட இயக்குனர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ராமகிருஷ்ணன் சார், சவுந்தர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு இந்த என்டர் டீமாக வாழ்த்துக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக சவுந்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சவுந்தர் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஷார்ட் ஃபிலிம் பண்ண இடத்துலேருந்து ஐ நோ சவுந்தர் வெரி வெல். ஒரு நாள் வந்து சவுந்தரை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக முடி ஆடி வச்சுட்டு வந்து அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, துபாய் தானே, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னாரு. உடனே ஹாய் அப்படின்னா, என்ன பண்ணிருந்தீங்க ஃப்ரான்ஸில் அப்படின்னா இங்கிலீஷ்லாம் பேசினார். ஐ வாஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னாரு. அங்கே சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என்ன சயின்டிஸ்ட் அப்படின்னு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னாரு. அதுக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு வேறு இல்லைங்க அப்படின்னா. இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிலாம் பேசினார். ஓகே அப்படின்னு. பட் நவ் ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னு. அப்படியா, எங்கே என்ன பண்ண போறீங்கன்னா, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த தமிழ் சினிமா அப்படின்னாரு. சவுந்தர் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். மதுரை தாங்க அப்படின்னா, தமிழ்லே பேசுங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஆனால் அதே தான் சொன்னார் தமிழில். இல்லை தலைவா, தமிழ் சினிமாவை மாற்றணும் அப்படின்னாரு. ஆனால் ஜெனுவனாக அவர் மனசில் இருக்கிறத பேசுவார். அண்ட் அது வந்து உண்மையாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ தமிழ் சினிமாவை மாற்றணும்னு அவர் சொல்கிறாருன்னா, அது நம்ம அந்த நேரத்தில் கேட்கும்போது நம்ம இப்போ பேசலாம் சரிக்கலாம். பட் ஆனால் அவர் மனசுக்குள்ளே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கண்டிப்பாக அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து வெரி வெரி ஜெனுவன் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் வெரி பேஷனேட் ஆக்டர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காரு. நடிக்க மட்டும் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் தான். நிறைய ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே தான் எல்லாம் மாற்றி பண்ணிக்கிறது. ஸோ வந்து அவர் தான் கார் ஓட்டுவார், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணுவார், பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுவார், அதே நேரத்தில் நடிப்பார், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பெரிய பெரிய வெரி ஆம்பிஷியஸ். அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது பெரிய. ஸோ அதில் ஒன்று வந்து பெரிய ஹீரோ ஆகணும், அடுத்த வந்து தமிழ் சினிமா மாற்றணும், மூணாவது வந்து பெரிய அரசியல்வாதி ஆகணும், நாலாவதாக சிஎம் ஆகணும், அடுத்து அப்படி படிப்படியாக பிரசிடென்ட் ஆகணும். எல்லாம் வச்சுருக்காரு. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இல்லை ஏன்னா அவர் அந்த ஆம்பிஷியஸாக சொன்ன மாதிரி நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இல்லை தலைவா, அந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும். இல்லை 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 அதுதான் இப்போ கேட்கும் போது காமெடியாக இருக்குல்ல. பட் ஆனால் சவுந்தரை பற்றி நான் சொல்கிறேன், அது ஜெனுவினாக மனசுலேருந்து வரும். அதில் ஒரு ஜெனுவினிட்டி இருக்கும். ஏன்னா நம்மளாம் சொல்லிட்டு போவோம், அவர் வந்து செய்வார். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சவுந்தரை பற்றி பதிவு பண்ணோம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததில் ரொம்ப ஜெனுவினாக ஃபஸ்ட்டு முன்னாடி மட்டும் வந்து பேசிட்டு முன்னாடி மட்டும் வந்துட்டு போகாமல் அலங்காநல்லூரில் இருந்து மெரினாவில் ஃபுல்லாக டே அண்ட் நைட் இருந்து கடைசியில் போலீஸில் அடி வாங்கின வரைக்கும் இருந்த ஒரு சவுந்தர். யாரும் வந்து முன்னாடி நின்று பேசிட்டு அப்புறம் அடி வாங்குற அன்றைக்கி இல்லாத ஆள் கிடையாது அவர். ஏன்னா நான் வந்து அங்கே போலீஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் டிவியில் பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவது சவுந்தர் தான். அழுதுகிட்டே பேசினார். நான் வந்து இங்கே அந்த குப்பத்துக்குள்ளே ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கேன் தலைவா அப்படின்னாரு. என்ன சவுந்தர் என்ன பண்ணுறேன்னா, இல்லை எப்படின்னா வெளில போயிடுவேன்னு சொல்லி அங்கேருந்து போலீஸ் அடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு ரோடு வழியாக நடந்து ஓடி தப்பிச்சு வந்தவர் ஒரு உண்மையான போராளி. அண்ட் அதுக்கே அவரை வந்து பாராட்டணும். ஸோ அவர் இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிரிப்போம் இல்லையா. பட் ஆனால் ஜெனுவனாக அதுக்கு எஃபர்ட் போட்டுட்ருக்காரு. அதே மாதிரி தான் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், சிஎம் ஆகணும், எல்லா கனவும் பழிக்கும் சவுந்தர்.
All the very best, and at least for his hard work and genuinity, he will become big. Thank you. முத்துலிங்கையா பேசும்போது சொன்னார், எல்லா படத்தையுமே முதல் படமாக நினச்சி ஒர்க் பண்ணணும்ட்டு. அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஆனால் முதல் படம் சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு 2வது படம் 3வது படம் நாங்களே மைண்ட் செட் பண்ணிட்டு எனக்கு சம்பள பிரச்சனையாக போச்சு. அப்புறம் கார்த்திக் சூப்பராக சொன்னார், நம்ம ஹீரோ சவுந்தரராஜாவுக்கு பல லட்சியம்ட்டு. ஒன்று, தமிழ் பிள்ளையை மாற்றி காட்டணும். 2, நாட்டுக்கு நல்லது பண்ணணும். 3, சிஎம் ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு 2 ரொம்ப கஷ்டம். மூணாவது முயற்சி பண்ணால் சீக்கிரம் நடந்துடும். இந்த பேச்சின் போது பின்னாடி நான் பதிவாகி இருந்தால் அதை டெலீட் செய்து விடுவோம். ஏன்னா இங்கே சபாநாயகரே அவர் தான். அடி வாங்கவா? உங்கள் சீட்டு பதிவு வரும் பார்த்துங்க. அப்புறம் வெற்றிய டைமுக்கு முதல் முறையாக இங்கே வந்திருக்கும் பெப்சியின் தலைவர் ஆர்கே செல்வன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வெற்றியை பற்றி நான் முக்கியமான சொல்லி ஆகணும். அவர் வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லை, ரகசிய ஓட்டு மூலமாக அடைந்த வெற்றி. அப்புறம் ரொம்ப உண்மையான வெற்றி, தர்மத்தின் அடிப்படையில் வந்த வெற்றி அது. ஆமாம், அந்த வெற்றிக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஏதாவது பண்ணோம்னா யாராவது சொல்லுவாங்க, உனக்கே தேவையில்லாத வேலை இருப்பாங்க. யார் ஒருத்தர் நம்ம பண்ணுற வேலையை உனக்கே தேவையில்லாத வேலை சொன்னாலே அந்த வேலை தேவையான வேலை, அதில் சேவை அடங்கியிருக்கும், பொதுநலம் அடங்கியிருக்கும். கொஞ்ச நாளாகவே அன்றைக்கி விஷால் அவர்கள் எதாவது செஞ்சாலும் அப்படி சொல்கிறாங்க. நடிகசங்க தேர்தலுக்கும் சொன்னாங்க அவருக்கே தேவையில்லாத வேலைன்ட்டு, ஜெயிச்சிட்டார். இப்போ அடுத்து தயாரிப்பு சங்க தேர்தல் வருது, அதில் நிற்கிறாரு. இப்போ நிறைய சொல்கிறாங்க அவருக்கே தேவையில்லாத வேலைங்கிறாங்க. இல்லை பதிவு நிற்கிங்க, இது என்ன இருக்குது. இன்னொன்று சொல்ல போகிறாங்க, நாளைக்கு அவர் வந்து நெடுவாசல் போக போகிறார். அப்போது பல பேர் சொல்லுவாங்க விசாலக்கே தேவையில்லாத வேலைன்ட்டு. நீங்கள் போகாமல் இருந்தாதீங்க, போங்க. அதான் இப்போ நம்ம நாட்டுக்கு முக்கியமான வேலை, தேவையான வேலை இது. கூப்பிடுக்க நாங்கள் கூட வரோம். விசாலுடைய சேவைகள் பொதுநலம் தொடர வேண்டும். பொதுவாக பதவினாலே இப்போலாம் சுகம்னு சொல்ல முடியாது, சுகத்துக்காக பதவி வேறு. இப்போலாம் பொறுப்பு தான். பொறுப்போடு பதவி வைக்கிறவங்கள ஆர்கே செல்வமணி சார், விஷால் சார், நம்ம சண்முகண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பொண்ணுங்களை ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறது ஒன்று இருக்குது, ஒரு பொண்ணை மானசிகமாக லவ் பண்ணுறது ஒன்று இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு பொண்ணை மானசிகமாக லவ் பண்ணோம்னா நினைப்போம், அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை வீட்டெலாம் பெற்று சந்தோஷமாக லைஃப் லாங் வாழ நினைப்போம். ஆனால் ஒரு பொண்ணுங்களை ஆசைப்பட்டால் என்ன நினைப்போம் உங்களுக்கு தெரியும், என்னோட உங்களுக்கு அதிகமாக தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆசைக்கு படம் எடுக்கிறதும் சினிமாவை நேசித்து லவ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் இப்போ ஆசைக்கு படம் எடுக்கிறாங்க, ஆனால் சினிமா நேசித்து உயிர் நேசித்து அதை லவ் பண்ணி படம் எடுத்த டைரக்டர் தான் நம்ம இயக்குனர் விஜயசங்கர் அவர்கள். அவர் வந்து எனக்கு முன்னாடியே டேரக்டராக இருக்க ஆள். அவர் ஏன் லேட்டுனா, அவர் புதுசு கிடைக்காம இல்லை, ஹீரோ கிடைக்காம இல்லை, கதை கிடைக்காம இல்லை. நிறைய இயக்குனர் இல்லை, இப்போ நிறைய பெரிய இயக்குனர்கள் அவங்கள வெற்றி அடைகிறதுக்கு ஒரு பின்புலமாக இருந்து உதவிட்டே வந்துட்டார்.
நிறைய இயக்குனருக்கு ஏனியாகவே இருந்துட்டார். நான் இயக்குனராக ட்ரை பண்ணுற காலத்தில் எனக்கு கூட உதவி பண்ணியிருக்காரு அவர். இப்படி உதவி பண்ணி கூட இருந்து சேவ் பண்ணி பொறுமையாக இருந்து இப்போ தான் இயக்குனர் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக அந்த பொறுமைக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த உதவி இயக்குனர் ஆகிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் வரைக்கும் நம்ம சந்திக்கிற விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கொடுமையான விஷயங்கள். நான் உதவி இயக்குனர் ஆகிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு போவேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் எதில் வரவெல்லாம் என்ன மச்சான் இப்போ டேரக்டராக போகிறேன் ஆயிடுவேன். அடுத்து நம்மள என்ன எப்போ படம் பண்ண போகிற, அடுத்த மாதம் பண்ணிடலாம். அடுத்து 6 மாதம் கழிச்சு போவோம். திரும்ப அதே மச்சான் அதே மாமா வருவான். என்ன மாப்பிள்ள எப்போ என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எடுத்து அப்போ சொன்னேன். இது 2-3 வருஷம் போனால் அதுக்கப்புறம் என்னடா ஊருக்கே போக முடியல நம்மளை. நான் பண்ணுறது அப்புறம் சரி ஏதாவது மேக்ஸிமம் போகிறதில்ல, ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி போய் ஆகணும். எங்கள் ஊருக்கு இந்த 4:30 மணிக்கெலாம் போகிற பஸ் எதுன்னு பார்ப்பேன். அதுக்கு டிக்கெட் எடுத்து 4:30 மணிக்கு இறங்கி விடியறதுக்குள்ளே வீடு போய் சேர்ந்துருது. அப்படியே சில ஆளுக்கு வருவாங்க, தலைப்பா கட்டிட்டு பண்ணியில் வருவாங்க. என்ன போயிருப்பாங்க, ஒன்றும் இல்லை வரேன் போயிடுறது. அதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்காமல் அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப்பில் இறங்கி குறுக்குள்ளே வீடு போவேன். இவ்வளோ பிரச்சனைலாம் சந்திச்சு தான் நமக்காக டேரக்டர் ஆரம்பம் இல்லையோ நம்ம ஊருக்காரக்கில் ஃபஸ்ட் டேரக்டர் இறங்கணும் வெறியோடு இறங்கி தான் அந்த கோபுரத்துக்குள்ள 60 தான் திருப்ப சேருவான். அப்போ நம்ம இவ்வளவு போராட்டம். அப்போ விஜயசங்கர் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு இதாக அவர் தாங்கியிருப்பார். அவர் அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு உண்மையிலே. சின்னத்தில் என் நண்பர், ரொம்ப நண்பர் அவர். அவர் வந்தார், இப்போ கனவு போல ஒன்று படம் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு சந்தோஷம். ஓகே, நம்ம உடம்புல ஒவ்வொரு சின்ன வரோம், ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைக்குது, ஒரு கேரக்டர் பண்ணலாம்ன்ட்டு ஒரு சின்ன அப்படின்னாரு. என்னையா அது என்ன நம்மளுக்கு ஒரு சின்ன, இவரோட ஒரு சின்ன தாங்கிறான்ட்டு இயக்குனர் பேராசை நடிக்கணும்னாப்புல. ஓகே சரி, நம்ம சில வரம்பில் கொஞ்சம் பில்டப்லாம் காட்டுவார் நினச்சேன். சார் நீங்கள் எப்படி எங்கிட்ட பேசுகிறீங்களோ அப்படியே பேசினா போதுன்னாப்ப ஏத்தாருக்கெல்லாம் விட்டுட்டு கேஸில் நடிக்க வச்சார் அவர். சில படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி படம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மௌன ராகம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, அழகி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும் அப்படின்னு, மறு பொற்காலம், இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்க்கும்போதே வெளியே வரும்போதே இப்போ படம் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் சமீபமாக நான் பார்த்து இந்த மாதிரி படம் பண்ணணும்னு பார்த்து நினச்ச படம் ஒரு கனவு போல். எனக்கே கொஞ்சம் பொறாமை, இப்படிலாம் உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக இவ்வளோ ஒரு ஃப்ரேம் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு வியந்துட்டேன் உண்மையிலே. இப்போ நம்ம கூட இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் சார் இல்லை, ஆனால் அந்த படத்தில் தெரிவார் பாருங்கள் நீங்கள். ஏன்னா படத்தில் நான் பார்த்தனால சொல்கிறேன், அந்தளவுக்கு ஒரு இயக்குனர்னால் சமீபத்தில் ஒரு உணர்வுபூர்வமாக நல்ல ஒரு தொழில் தெரிஞ்சு எடுத்த ஒரு இயக்குனர் விஜயசங்கர் அவர்கள். அப்புறம் 2 ஹீரோக்கள், ராமகிருஷ்ணன், சவுந்தரராஜா. ஆக்டிங் அவ்வளோ நுணுக்கமானது. 2 பேருமே அந்த கேரக்டருக்குள்ளே பூந்து, அதுவும் சவுந்தரராஜா கேரக்டர்லாம் கொஞ்சம் தப்பாக போயிடும், தப்பான கேரக்டராக போயிடும். அது அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணி அவர் நடிக்க வச்சு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவீங்க, பெரிய ஹீரோ ஆயிடுவீங்க நீங்கள். இந்த படத்தை மியூசிக் டைரக்டர் எஸ் ராம் அவர்கள். சாங் ஒவ்வொன்றும் உண்மையிலேயே காதுக்குள்ளே ஹார்ட்டில் உட்காந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலம்
தயாரிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் பெரிய தயாரிப்பாளனும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாகி நடித்த ஹீரோக்களும் ஹீரோயினுக்கும் என் நண்பன் விஜயசங்கருக்கும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம். சாந்தனு, கார்த்தி அத்தனை பேரும் வந்து கழுவி ஊற்ற போகிறாங்க. இந்த மேடையில் நான் சொல்கிறது, இந்த கேமரா அத்தனை கேமரா என்னை பார்க்குது, எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் வரும். தயவு செய்து நெடுவாசலை காப்பாற்றுங்க. அவ்வளோதான் சார். என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது சார், ஆனால் பண்ணணும் சார். தெலுங்கு சினிமாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் ஒரு 150 மைக் வந்து நிற்கும். பாலகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், அதே 150 மைக் வந்து நிற்கும். பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் கேட்பாங்க. எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, எங்கள் அம்மாவே கேட்டாங்க, எதுக்குடா இவ்வளோ தூக்கி போட்டுக்கிற தோல்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு. நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக நிற்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்.